ஏன் பாண்டி அந்த பாம்புட்டு இருந்து செம்பத்தை ஏன் காப்பாத்தின? அந்த பணத்தை முறை பிடிச்சவா சாப்பிட்டு விட வேண்டியதானே? போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டு வாக்களையும் பிடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பகம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமணம் சொல்றேன். நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல்னு அர்த்தம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. Do you love me too? I love you. Do you love me too? ஊர்ல என்ன முக்கியமான பஞ்சாயத்து நடக்குதா? I love you. Do you love me? சம்பளா வா, நீ பாட்டு யாரோ துணி போட்டு ஆட்டம் போட்டுருக்க. ஊர்ல எல்லாம் வயக்காட்டு வேலைக்கு போக மாதிரி வந்து சொல்லி விட்டுக்கலாம். யோ வாய முடியாது, நுழைய போகுது. பட்டி காட்டானுங்களாச்சே, அதான் அதிசயமா பாக்குறானுங்க. பட்டி காட்டான மட்டமா பேசாத. பொத்தி வைக்க வேண்டிய உடம்ப 4 பேர் சுத்தி நின்று பாக்குற மாதிரி காட்டினா அப்படிதான் பாப்பானுங்க. செம்பகம், பொண்ணுங்களுடைய பிறந்த மேனிய கட்டிக்கிட்டவன் தான் பாக்கணும். என்ன சின்ன பாண்டி கட்டிக்க போற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற? சின்ன பாட்டி மட்டும் ஆம்பளை இல்லையா? அவன் கட்டிக்கிட்ட என்னவா? சின்ன பாண்டி, நாங்களும் ஆம்பளைக்கு தான். எங்கிட்ட கயத்தை பிடிச்சி இழுத்து ஜெயிக்க சொல்லு பாக்கலாம். சொல்ற பாக்கலாம். ஐயா, கிராமத்து ஜனதொகையில பாதி குறைஞ்சு போச்சாப்பா. அன்னாருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி. முருகா. வணக்கங்க. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்கிருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக ஜோதியின் பேரு. மேல சொல்லுமா. நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னாதானங்க தெரியும். உங்க ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்னண்ணே? என்னையா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரேன்யா. நம்ம அவனுக்கு அளவுடு. சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! எங்கள் தலைவர். இப்படி சொல்லி தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க? இருக்கிற தலைவருக்கே நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு மருமகளை தலைவி ஆக்கிறாதீங்க. அப்புறம் அமலாக்க பிரிவுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. சின்ன பாண்டி சொன்னா கேளுப்பா. பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நாங்களுமா விரோதி. நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா. ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாம? அதை தாண்டா மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு. எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான்
பிறக்கும் போதே எல்லாரும் விருங்கையோட தானே பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்கார்ந்து மங்காத்த ஆடுறான், வசதி உள்ளவன் கிளப்ல உட்கார்ந்து 3 சீட் ஆடுறான், ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துவிட்டு இங்க தத்துவமாடா பேசுற? போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன். வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே அவன் காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற 2ல 1 இந்த ஊர்ல இருந்தே பாத்துறேன். இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே. அண்ணே, இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம். ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏன் நான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். அப்படிதான் நானு. உங்க அம்மா கிட்ட கேளு, இல்லைன்னா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்கெல்லாம் கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது குடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன? வாய் சும்மா இருந்ததா, அதனால வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல வாசிக்காதீங்கயா. புசுக்கு ஏயா, என்ன வாரிசை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இன்னைக்கு வாரிசை முடிச்சிடுறதா? எவ்வளவு மேல வாசிக்கிறீங்களா? சும்மா இருங்கய்யா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏகபோக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பார்க்கலாம். என் கழுத்துல போட சொல்லுங்க. இறையா, மாலைனா அளவிய முடியாது போல இருக்க. குரங்கு உன் கையில தான் மாலையை கொடுத்துருக்கு, கழுத்துல போட்டுக்க. கிடைச்சிட்டான் வாரிசு தான் கிடைச்சிட்டான். கிடைச்சிட்டான் வாரிசு தான் கிடைச்சிட்டான். சொத்துக்கெல்லாம் வாரிசு கிடைச்சிட்டான். தம்பி, ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக்கணுமா என்ன? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க எண்ணெய் கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா. அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வை? ஏதோ அப்பனாச்சுன்னா மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில இல்ல. அம்மா சாம்பார் ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போன்னு சொல்லிட்டா. அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போதும் நிரந்தரம் சொல்றது. அம்மா, அவன் அப்படித்தான் சொல்லுவான். முயற்சி பண்ணுமா. என்னம்மா, என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன போ பாருப்பா, இந்த ஜோதி இல்ல எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். என்ன அங்கிள் அவர் இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? ஆமா, இடம் தெரியாம ஏன் கால போட்டு சொன்னீங்கன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடியை ஷேப் பண்ணிட்டு கொடுத்தல் நடத்திருக்காருன்னா இந்த மீசை எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போடும். அப்படியே ஷேப் பண்ணிடுவேன். நீ போய் வேலையை பாரு. ரெண்டு பேரும் வாங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிங்க, அப்படியே நடக்கும். என்ன துபாய்க்காரர? யாரு பேருக்கு அர்ச்சனை? துபாய்க்கு சின்ன பாண்டிக்கு ஜோதி பேருக்கும். என்ன மந்திரம் மறந்து போச்சா? எதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே. அது ஆக்சிடென்ட், நாட் இன்சிடென்ட். அவிசிட்டு சபாஷ் சின்ன பாண்டி, என்ன இங்கிலீஷ் பேசுறல? இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அவருக்கு 7 மொழி தெரியும். அனாமரசன ஏத்துலக்கச்சம் ஆக்குலேக்ஷலே பாதாச்சே ஆனா குலேக்ஷன் அவசரான நோனவாச்சலே ஆனா நொக்கு. என்ன சொல்றார்? வணக்கம் சொல்றார். இவ்வளவு பெருசா சொல்றார். ஆச்சலாகத்தை பத்தி இப்ப என்ன சொல்றார்?
வளவளன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க. தேங்காவில பாதி முடி அவர்கிட்ட கொடுங்க. அதை எடுத்து போய் சட்னி அரைச்சி அவர் தோசை சாப்பிடணுங்கிறார். ஐயோ என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு, நீங்க விளக்கமா சொல்றீங்களே. பெருசா சொல்றது சின்னதா சொல்றது, சின்னதா சொல்றது பெருசா சொல்றது, இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க. எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனாபரிசிலாசே கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது. ஆனாபரிசிலாசே மூணாசிலத்தி அரவசே அர்ச்சனை பண்ணுங்க. அதேதான். அங்கிளுக்கு இருக்கிற அறிவு அழகும் யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயா ஏபிசிடின்னு 4 எழுத்துல பொண்ணை தேடின அதே மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேரக்டர், டி ஃபார் டியூட்டி. 4 அம்சத்துல தேடின 4 எழுத்துலயே கிடைச்சிருச்சு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி. அது 3 எழுத்து தானே, இது 4 எழுத்து. இது கோயில் என்ன பொருத்தம்? இது கோயில். அது சரி. முருகா என்ற இது முருகன் கோயில் இல்லை. அம்மா என்று அழைக்கவா, அப்பா என்று அழைக்கவா.